ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிசம்பர் 2, 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் எதெல்லாம் நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல், பங்களாதேஷ் upheaval has not led to a spike in border interception data அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பங்களாதேஷ்ல இருந்து எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாம பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாக்குள்ள வர்ற பங்களாதேஷிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிக்கப்படுற கேஸோட எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது 2018ல ஆல்மோஸ்ட் 3000 இருந்திருக்கு. அண்ட் 2022லயும் 3000 தான் இருந்திருக்கு. அப்ப இது ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட்டஸ் கியோ சிச்சுவேஷன். அப்ப எந்த விதமான ஸ்பைக்கும் இல்ல, டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகல. அதை தான் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா பாத்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட டேட்டா. இப்ப இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கள பத்தி ஒரு பேசிக் நம்மளோட ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக சில ஃபேக்ட்ஸ் சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் பார்டர் கார்டிங் ஃபோர்ஸ். இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 2,70,000 பர்சனல்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. உலகத்திலே பெரிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதுதான். ஓகே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தே ஆர் நாட் ஆர்மி. ஓகே. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வரமாட்டாங்க. இவங்க வர்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வருவாங்க. இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு டைரக்டர் ஜெனரல் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் ஹெட். இவர் யூசுவலா ஐபிஎஸ் ஆஃபீஸரா தான் இருப்பாரு. ஓகே. ஸோ இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எப்போ கிரியேட் பண்றாங்கன்னா 1965ல இந்தோ பாகிஸ்தான் வாருக்கு அப்புறமா இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இவங்களோட மேண்டேட்னு பாத்தீங்கன்னா 2 மேண்டேட் இவங்களுக்கு நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா பீஸ் டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பார்டரை பேட்ரோல் பண்ணணும், பார்டரை கார்டு பண்ணணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வார் டைம்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கான மேண்டேட் என்ன அப்படின்னா ஆர்மிக்கு அசிஸ்ட் பண்ணணும். இவங்க ஆர்மி கிடையாது. இவங்க வார் டைம்ல ஆர்மிக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா பீஸ் டைம்ல பேட்ரோலிங் பண்றது, இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் இல்லையா, ஏன்னா பார்டர் ஏரியா தானே. பார்டர் ஏரியால சிட்டிஸ் இருக்கும், நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட லா அண்ட் ஆர்டர் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு. அப்போ அவங்க போலீஸ் ஃபோர்ஸஸ் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பார்டர் ஏரியாலையுமே ஸ்டேட்ஸ் வர்றனால இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டர் லைன்ல இருந்து இன்சைடுல 50 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க ஜூரிஸ்டிக்ஷன் தான். விச் மீன்ஸ் இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா பார்டர் ஏரியால அவங்களால போலீஸ் ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அங்க நடக்கிற கிரைமா இருக்கட்டும், எஃப்ஐஆர் இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பார்டர் ஏரியால பண்றது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான், போலீஸ் கிடையாது, ஸ்டேட் போலீஸ் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இன்டர்நேஷனல் பார்டர் லைன்ல இருந்து 50 கிலோமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அண்ட் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டேட்டா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி இந்த நம்பர்ஸ் நம்ம எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. பட் இதோட இன்சைட்ஸ் தான் நமக்கு நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அப்படி இந்த ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒன்னு அங்க ரெஜிம் சேஞ்ச் ஆனாலுமே இந்தியால ஸ்பைக் ஆகல. ஓகே. அண்ட் இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னா, இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டேட்டா படி பங்களாதேஷிஸ் இந்தியாக்குள்ள அன்டாக்குமெண்டட் கிராசிங்ஸ் அவங்க மட்டும்தான் பண்றாங்க அப்படின்னு கிடையாது. இந்தியன்ஸும் அன்டாக்குமெண்டட் கிராசிங்ஸ் இந்தியால இருந்து பங்களாதேஷ்குள்ள போறாங்க. ஓகே. இது போத் சைடு நடக்குது, இது நமக்கு தெரியணும். அப்போ இதோட டைமென்ஷன் நம்மளோட மெயின்ஸ்க்கு நீங்க எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா டைரக்டா இந்த பார்டர் அண்ட் செக்யூரிட்டி டாபிக் பாத்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ பேப்பர் 3ல இது கொடுத்துருக்கறனால பேப்பர் 3ல மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. இதை பேப்பர் 1ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பேப்பர் 2ஓட லிங்க் பண்ணி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இது நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இஷ்யூ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேட்டா நமக்கு என்ன இன்சைட் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 சைடும் நமக்கு கிராசிங்ஸ் இருக்கிறனால யூசுவலா நம்ம ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ல சொசைட்டில நம்ம என்ன படிப்போம், ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இந்த மைக்ரேஷன்ஸ் பத்தி படிப்போம். மைக்ரேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஃபேக்டரும் இருக்கும், புல் ஃபேக்டரும் இருக்கும். ஏன்னா இப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா இது ஒரு யூனிக்கான சிச்சுவேஷனா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரேஷன்ஸ் ஆர் கெட்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த புஷ் ஃபேக்டர் அண்ட் புல் ஃபேக்டர் இருக்க மாட்டேங்க பாத்தீங்களா,
சரிங்களா? இத மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு மைக்ரேஷன வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. பாலிசி டிசிஷன் வந்து அந்த மைக்ரேஷனுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா, இப்போ புஷ் ஃபேக்டர் வந்து எக்கனாமிக் ரீசனா இருக்கு அப்படின்னா, பங்களாதேஷிஸ் தான் என்ன பண்ணணும்? இந்தியாக்குள்ள மைக்ரேட் ஆகணும். ஏன்னா, இந்தியா வந்து ஒரு புல் ஃபேக்டரா இருக்கும். ஆனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்தியன்ஸும் மைக்ரேட் ஆகி உள்ள போறாங்களே. அப்போ எக்கனாமிக் ரீசன்ஸ வந்து நம்ம வேலிடா புஷ் அண்ட் புல் ஃபேக்டரா சொல்ல முடியாது. அதே மாரி பொலிட்டிக்கல் சேஞ்சஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியால வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டா வந்து பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் கிடையாது. இப்போ பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா அதனாலயும் நமக்கு வந்து என்ன ஆகல? ஒரு ஸ்பைக் வந்து கிரியேட் ஆகல. அப்போ அந்த பெர்செக்யூஷன் மைனாரிட்டிஸ் வந்து வாழ்றதுக்கு நல்ல சிச்சுவேஷன் இல்ல அப்படின்றதும் புஷ் அண்ட் புல் ஃபேக்டர் கிடையாது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மைக்ரேஷன்ஸ் ஆர் கெட்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது தெரியுது. அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? நீங்களுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த டாபிக்ல டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்டாலுமே உங்களால நல்லா எழுத முடியும். அண்ட் மெயின்ஸ்ல வந்து உங்க ஆன்சர் மட்டும் தனியா ஷைனிங்கா தெரியும். ஓகே, that's all about this news article. And next news article, Trump threatens 100% tariff on BRICS if dollar is undermined அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுல டாரிஃப்னா என்னன்னு தெரியணும். டாரிஃப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a tax, a duty. ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ள இம்போர்ட் பண்ணப்படுற குட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டாக்ஸ் வந்து போடுவாங்க. அதை தான் நம்ம டாரிஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ யூஸ்வலா இந்த டாரிஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக் டிப்ளமசிக்கான டூலா தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று அதை வந்து அவங்களோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸ்க்காக அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இல்லையா, டாரிஃபை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், 100% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டாலியேட்டரி மெஷர். ஸோ எதுக்காக ட்ரம்ப் வந்து இப்போ ரிட்டாலியேட்டரி மெஷர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து இந்த குளோபல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷனுக்கு குளோபல் ரிசர்வ் கரன்சியா யூஎஸ் டாலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதனால யூஎஸ் டாலரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் எக்கானமி அண்ட் அதோட ஸ்டெபிலிட்டி மேல கண்ட்ரீஸ்க்கு இருக்கிற நம்பிக்கை, அந்த டாலரோட வேல்யூ வந்து குறைஞ்சிராது. ஸோ நம்பி நம்ம என்ன வச்சுக்கலாம், ரிசர்வா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் டாலரோட அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து அதிக அளவுல வச்சிருப்பாங்க. மற்ற கரன்சியோட கம்பேர் பண்றப்போ யூஎஸ் டாலர் வந்து அதிக அளவுல இருக்கும். ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனலி யூஎஸ் டாலர்ல தான் பண்ணுவோம். அப்போ இது வந்து ஒரு குளோபல் ரிசர்வ் கரன்சி. அப்போ சிச்சுவேஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாலரோட ஹெஜமானி இருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் ட்ரேடில், அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம என்ன பண்ணணும், ஒரு மெஷர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிலாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ரிசர்வ் கரன்சி வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏற்கனவே நம்மளோட யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி டேர்ம்ல அவர் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா he is known for his protectionist measure. ட்ரேட் வார் அப்படின்னாலே நமக்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு கூட ட்ரேட் வார் வந்து இவரோட டேர்ம்ல வந்து இன்க்ரீஸ்டா இருந்துச்சு. அதனால அவங்களோட யூஎஸ் டாலரோட ஹெஜமானி வந்து பாதிக்கப்படும் அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ரிட்டாலியேட்டரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதாவது நீங்க ட்ரையே பண்ணக்கூடாது, நீங்க கரன்சி வந்து கொண்டு வர்றீங்க, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணல, இதை அனௌன்ஸ் பண்ணல, அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறப்பவே இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் வார்ஸை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த டாரிஃப் இருக்கு இல்லையா, டாரிஃபோட இம்பாக்ட் என்ன குளோபல் சப்ளை செயின்ல அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல என்னென்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து 100% டாரிஃப் வந்து த்ரெட் கொடுத்துருக்காரு இல்லையா, இது எதனால கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து மெம்பர்ஷிப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் வந்து இப்போ 9 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இது போக இன்னுமே சில கண்ட்ரிஸை வந்து சேர்க்கறதுக்கு கன்சிடரேஷன்ல இருக்கு. அப்ப எதுக்காக வந்து அதர் கண்ட்ரிஸ் கூட இந்த பிரிக்ஸ்ல வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெயினா டாலர் மேல அவங்களுக்கு இருக்கிற டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா ஒரு டாமினன்ஸை வந்து அது கொடுத்துட்டு இருக்கு இல்லையா வேர்ல்டு ட்ரேட்ல. அதனால இது வந்து ரஷ்யாவோட அதிபர் அவர் புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்யூசேஷன் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க மிரட்டுறீங்க இல்லையா, நீங்க வந்து என்ன பண்றீங்க, 100% டாரிஃப் போடுவோம், ஏன்னா உங்களோட மார்க்கெட்டை வந்து அதர் கண்ட்ரிஸால அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டுறீங்க இல்லையா, நாங்க வந்து ஒரு கரன்சி கிரியேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வேற வழி இல்லையே. ஏன்னா வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்விஃப்ட்ல இருந்து பேன் பண்ணியிருக்காங்க. அப்போ புட்டின் வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்விஃப்ட்டுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் சஜஸ்ட்
பண்றாரு. அதர் டிரான்சாக்ஷன் கரன்சியும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வேற சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல வந்து ஸ்விஃப்ட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு இல்லையா, அந்த வார காரணமா காட்டி ரஷ்யாவோட ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்ல வந்து பேன் பண்றாங்க டிரான்சாக்ட் பண்றதுல இருந்து. ஸ்விஃப்ட் அக்கௌண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜிங் சர்வீசஸ். அதாவது இப்போ இந்தியாவில் வந்து ஒரு பேங்க் இருக்கு, யூஎஸ்ஏல ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கம்யூனிகேட் பண்ற ஒரு மெசேஜிங் சர்வீஸ் தான் இது. லைக் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஐஎம்பிஎஸ் இருக்கா, ஆர்டிஜிஎஸ் இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கான மெசேஜிங் சர்வீஸ் தான். இது வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்க ஃப்ரெண்டோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் அனுப்புறீங்க இல்லையா, அந்த பணம் வந்து ரியலா இந்த அக்கௌண்ட்ல இந்த பேங்க்ல இருந்து இந்த பேங்குக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சென்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஒரு மெசேஜ் மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபைனலா அக்கௌண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி உங்களுக்கு வந்து ரியலான பணம் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போகாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மெசேஜிங் செட்டில்மெண்ட் சர்வீஸ். அப்ப இந்தியாவுக்குள்ள ஆர்பிஐ தான் என்ன பண்றாங்க, இந்த செட்டில்மெண்ட்டை வந்து கேரி அவுட் பண்றாங்க. அப்போ இன்டர்நேஷனல் பேங்க்ஸுக்கு ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோஆபரேட்டிவா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இதை மெயினா கண்ட்ரோல் பண்றது G10 கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கை வந்து ரன் பண்றாங்க. இதுவுமே வந்து இந்த இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டாமினன்ஸை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து மோஸ்ட் செக்யூர்டு மெசேஜிங் சர்வீஸ். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பெருசா இல்லை. அப்ப இதையும் வந்து புட்டின் என்ன சொல்லியிருக்காரு, ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ யூஎஸ் அண்ட் அதோட அலை கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை டாமினேட் பண்றாங்க. இப்போ அவங்க நினைச்சா வந்து என்ன பண்ண முடியுது, ரஷ்யாவை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியுது இல்லையா. இப்போ இது வந்து நமக்கு டாமினன்ஸை தான் இண்டிகேட் பண்ணுது. இது வந்து ஒரு கோஆபரேட்டிவா இருந்தாலுமே சில கண்ட்ரிஸ் மட்டும் என்ன பண்றாங்க, டிசைட் பண்ணி ஆக்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறப்போ எங்களுக்கு வேற வழி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஓகே, அப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்ன மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த குளோபல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அதை இன்னுமே இது வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் தான் பண்ணும். அண்ட் இன்னொன்று வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட த்ரெட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஓப்பன் த்ரெட் தான். அதாவது டெவலப்பிங் எக்கானமிஸ்க்கான ஒரு ஓப்பன் த்ரெட் தான். அப்ப இது இன்னுமே இந்த சவுத் டு சவுத் கோஆபரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். டெவலப்பிங் எக்கானமிஸ் எல்லாம் ஒன்னு சேர வைக்கும். டீடாலரைசேஷன் எஃபர்ட்டை வந்து இது வந்து ஃபாஸ்ட் பண்ணும். ஒரு குளோபல் ரீஅலைன்மெண்ட் வந்து நடக்கும். இதெல்லாமே இம்ப்ளிகேஷன்ஸ். இது வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, that's all about this news article. And the next news article, plastic treaty talks fail amid split over production cuts அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். சவுத் கொரியாவோட பூசான்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி, அதாவது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம்க்கு கீழே இந்த கமிட்டி வந்து வரும். இது எதுக்காக வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியை வந்து ஃபார்மலைஸ் பண்றதுக்காக தான். இது வந்து 5th ரவுண்டு, ஆல்ரெடி 4 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து 5th ரவுண்டு. இந்த 5th ரவுண்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ ஏன் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கே டீட்டெயிலாக தெரியும். ஏன்னா இதை போதுமான அளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரீட்டியில் இருக்கிற டேர்ம்ஸை வந்து ஏத்துக்கல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. ஏன்னா க்ரூட் ஆயில்ல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், பிளாஸ்டிக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். அந்த ப்ரொடக்ஷன்ல என்ன பண்றாங்க, இவங்க வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்து அதை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதிலும் எஸ்பெஷலா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பெரிய கன்சர்ன். ஏன்னா இந்தியா வந்து ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரியா இல்லாட்டினாலுமே இந்தியா வந்து ஒரு ரிஃபைனிங் கண்ட்ரி. ஸோ அதனால நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், டாப் 10 பொசிஷன்ல பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்றதுல இருக்கும். அதனால இந்தியாவுக்கு கன்சர்ன் இருக்கு. அந்த மாதிரி இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ் வந்து டிவைட் ஆயிட்டாங்க. பொதுவாக இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்களே, அதுலயும் எக்ஸ்பெஷலா இந்த யூரோப்பியன் யூனியன் அந்த கண்ட்ரிஸ்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் பிளாஸ்டிக்கோட என்டையர் லைஃப் சைக்கிளில். அதாவது ப்ரொடக்ஷன்ல இருந்து அதை டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா, யுஏஇ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் கேட்கறது என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன்ல நீங்க ரிலாக்ஸேஷன் கொடுங்க. ஏன்னா அதுக்கும் மீறி நீங்க வந்து டிராஸ்டிக்கெல்லாம் பேன் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ எங்களுக்கு வந்து என்ன தேவை, இதுக்கான ஃபினான்ஷியல் மெக்கானிசம் தேவை, எங்களுக்கு கிராண்ட் வேணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வேணும். இதை நீங்கள் கொண்டு வந்துட்டு எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் என்ன கொண்டு பண்ணுங்க, சேஞ்ச்க்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு இந்த கண்ட்ரிஸ் கேட்குறாங்க. இதனால இந்த அக்ரிமெண்ட் வந்து 2 குரூப்பாக டிவைட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ஃபைனலைஸ் ஆகாதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஐஎன்சியோட 5th ரவுண்டும் என்ன பண்ணியிருக்கு, ஃபைனலைஸ் ஆகாமலே முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 5.2 இருக்கும். ஐஎன்சி 5.2 மீட்டிங்காக இருக்கும்.
இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து நம்மளோட எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிகல், ரிசர்ச் செக்யூரிட்டி ஷுட் பி அ நேஷனல் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரிசர்ச் செக்யூரிட்டி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா தட் இஸ் தி வெல்பீயிங் ஆஃப் அ பீப்புள். ஸோ நம்ம வந்து வெல்பீயிங்காக ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு ஹேவ் அ இன்கம். ஓகே, நம்மளோட பேசிக் நீட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி நமக்கு இன்கம் வந்து எல்லாருக்கும் வேணும், பாவர்ட்டியை கண்ட்ரியில் ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு விஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம். அதாவது 2047க்குள்ள நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணணும், எப்படி இந்தியாவில் வந்து பாவர்ட்டியை ஒழிக்கணும், எப்படி நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்ற விஷன் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த விஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்கானமி, நம்ம கண்ட்ரியோட எக்கானமி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளோட கண்ட்ரியோட சயின்ஸ் அண்ட் டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டை வந்து பாதிக்கும். அப்போ இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சில த்ரெட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த த்ரெட்ஸ் வந்து எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டுக்கான தெஃப்ட் வந்து நடக்குது. இன்னொன்று சைபர் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது நம்ம கண்ட்ரிக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்பேஸ் அண்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது ரிலேட்டடான ரிசர்ச் ஃபெசிலிட்டியே டார்கெட் பண்ணி இந்த சைபர் அட்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இதுதான் வந்து எஸ்கலேட்டிங் த்ரெட்னு இந்த ஆர்டிக்கல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ரோல் வந்து நம்ம சொசைட்டியில் ப்ளே பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் காம்படிட்டிவ்னஸ்க்கு வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் ஆர்என்டி வந்து ரொம்பவே க்ரூஷியலாக ப்ளே பண்ணும். ஏன்னா நம்மளோட காம்படிட்டிவ்னஸ், அதாவது குளோபல் ட்ரேடில் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் டெக் ஆஸ்பெக்ட்லையும் நம்ம என்ன பண்ணணும், டெவலப் ஆகி ஆகணும். இப்போ அது அண்டர்மைன் பண்ணப்படுறப்போ என்ன ஆகும், நம்மளோட எக்கனாமிக் காம்படிட்டிவ்னஸ் வந்து வல்னரபிளாக மாறும், டெவலப் ஆகாது. அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு பிரிங் அ சொசைட்டல் சேஞ்ச். ஓகே, அப்போ இந்த ஆர்என்டி, அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்ல ஆர்என்டி, இந்த ரிசர்ச் வந்து செக்யூர் பண்ணணும். செக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் ஏன் எழுதணும், ஏன் இது ஒரு கன்சர்ன் நம்ம நேஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற சில இன்சிடென்ட்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வர்டில் வந்து ஒரு ப்ரொஃபஸரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அவர் வந்து சைனா கிட்ட காசு வாங்கிட்டு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே சைனாக்கு இன்புட்டாக கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம நிறைய மூவியில் பார்த்துருப்போம். ஏன்னா ரியலாகவும் இது நடக்குது. ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஆஸ்திரேலியா கூட இதே மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கண்ட்ரியில் சைனாக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஆர்என்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சைபர் அட்டாக்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. அதோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2020 நிறைய வேக்சின் டெவலப்பிங் ரிசர்ச் ஃபெசிலிட்டி மேலே வந்து அட்டாக் நடந்தது. அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக இப்போ ரீசெண்டாக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸ். அதாவது நம்மளோட கண்ட்ரிக்கும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது இல்லையா, இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி சில டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஆர்என்டி ஃப்ரேம் ஒர்க், அந்த செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா தி யூஎஸ் சிப்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கனடாவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸோட நம்ம ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டியூட்ஸ் வந்து சைன் பண்ணுறப்போ அதில் என்னென்ன மாதிரி கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இன்னுமே இந்த மாதிரி எதுவுமே நம்ம கொண்டு வரல. ஓகே, ஸோ வி நீட் டு பிரிங் அ பாலிசி சேஞ்ச் டு செக்யூர் அவர் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஸோ இந்த இதுக்கெல்லாம், இந்த இன்சிடென்ட்ஸ்க்கெல்லாம் மெயின் காரணம் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் சைனாவில் இருக்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி சிவில் ஃபியூசன் வந்து இருக்குது. அந்த கண்ட்ரியில் இட் இஸ் மேண்டேட்டட். அதாவது மிலிட்ரி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அது வந்து அங்கே அதாவது மிலிட்ரி வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிகிட்ட கேட்டாலுமே அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும். தட் இஸ் லீகலி மேண்டேட்டட் சைனாவில். ப்ரைவசி அப்படின்ற உடனே சைனாவில் இருக்காது, மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட ரிசர்ச்
ப்ராஜெக்ட் அங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷனோட பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இன்னொன்று வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் சைனா தரப்புல இருந்து தான் இந்த சைபர் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினேட் ஆகுது. அவங்க தான் இதை ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இது போக வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஎஸ்ஏவோட டாப் அண்ட் ஹாக் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே அப்படியே சைனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காப்பி பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த டேட்டாலாம் எப்படியோ என்ன பண்ணியிருக்காங்க, 3D எடுத்திருக்காங்க சைபர் அட்டாக்ஸ் மூலியமா. அதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட கிரிட்டிக்கலான அந்த R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே நமக்கு லாஸ் ஆகுது. ஓகே, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கண்ட்ரியில் இந்த ரிசர்ச் செக்யூரிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்ன மாதிரி வல்னரபிலிட்டி இருக்குன்னு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும், மேப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ வந்து கொடுக்கணும். எதெல்லாம் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்து அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். கேட்டகரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அது வந்து ரிஸ்க் பேஸ்டில் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்சுதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இருக்கு. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டடான ஆஃபீஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது வந்து நம்மளோட ரிசர்ச் செக்யூரிட்டி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த செக்யூரிட்டி நம்ம கொண்டு வர்றோன்ற பேரில் என்ன பண்ணக்கூடாது, ரிசர்ச் செக்யூரிட்டி கொண்டு வர்றோம் அப்படின்னு நம்ம வந்து அகடமிக் ஃப்ரீடம் வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. ஸோ அகடமிக்ஸ்க்கும் ஃப்ரீடமாக இருந்தால் தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து வளரும். அப்போ அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்சிங்கான ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது நீங்க எலாபரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாடல் கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. பேப்பர் 3ல கேட்டா இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிசர்ச் செக்யூரிட்டி இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் சேஃப்கார்டிங் இந்தியாஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட். கிரிட்டிக்கலி அனலைஸ் இந்தியாஸ் ப்ரிப்பேர்னஸ் இன் அட்ரஸிங் திஸ் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு நீங்க ரிசர்ச் செக்யூரிட்டி பத்தி இந்த 5 பாயிண்ட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணலாம், எலாபரேட் பண்ணி எழுதலாம். பிளஸ் நீங்க கான்க்ளூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தட் ஆன்சர் இஸ் கம்ப்ளீட். ஓகே, ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க ஒரு தடவை இந்த நியூஸ் ஆர்டிக்கலை வந்து நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், இந்தியா சிட்டிஸ் தேர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பர்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு பஸ் டிரைவர் வந்து டியூட்டியில் இருக்கிறப்பவே ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல் தான். ஓகே, ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றது வந்து தட் ஆர் த டிசீஸ் தட் ஆர் நாட் டிரான்ஸ்மிசபிள், அதாவது ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. அண்ட் இதோட நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிக்காக இருக்கும். கிரானிக் இன் த சென்ஸ் இது வந்து ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகும், லாங் டியூரேஷனில் வந்து நடக்கும். அண்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரியான டிசீசஸ் எல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ். ஸோ ஹார்ட் டிசீசஸ், ஸ்ட்ரோக் இதெல்லாம் கார்டியோ வாஸ்குலரில் வரும். அண்ட் கேன்சரை வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸில் கிரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ஸோ டிபிலாம் வராது. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிலிகோசிஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மினரேட்டிவ், அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மினரி டிசீஸ். அது வந்து அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை ஹசார்டா இருக்கிறனால அதனால வர்ற டிசீஸ். ஓகே, அதை வந்து நம்ம இதில் சேர்க்கலாம், டிபியை வந்து சேர்க்க முடியாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் டிசீஸ் லைக் டிப்ரெஷன், ஆன்சைட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இந்த என்சிடியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கிற இந்த டிசீஸ் ரிலேட்டடாக இறக்குற டெத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 71% ஆஃப் த டெத் வந்து இந்த என்சிடி மூலியமாக தான் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிசீஸ் ஆஃப் அஃப்ளூயன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சிடியோட பர்டன் வந்து லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இந்த டெவலப்டு நேஷன்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டன் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் பேஸ்டு டிசீசஸ். இதெல்லாம் நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்மளோட சாப்பாடு என்ன, பழக்க வழக்கம் என்ன, நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி வர்ற டிசீஸ். ஓகே, அதனால இது வந்து நமக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான நியூஸ் ஆர்டிக்கல் தான். ஏன்னா இந்த டாபிக் வந்து எஸ்பெஷலி நமக்கு அர்பனைசேஷன் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் வல்னரபிலிட்டிஸ், அதாவது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ்ல எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோஷியல் டெட்டர்மினன்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிசீஸோட பர்டன் வந்து டிசீஸ் ஆஃப் அஃப்ளூயன்ஸ்னு பார்த்தோம். ஆனால் அதுலேயுமே இந்த அர்பன் ஏரியாவில் வாழக்கூடிய மார்ஜினலைஸ்டு பீப்புள் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இதோட பர்டன் வந்து அதிகம். ஸோ மார்ஜினலைஸ்டு பீப்புள், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், கிளீனிங் ஒர்க்கர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காவே நம்ம இந்தியாவில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் வந்து பெருசாக இவங்களுக்கு இருக்காது. இவங்க வேலை பார்க்குற என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஹசார்டஸ் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிக் ஒர்க்கர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெல்லி மாதிரி ஒரு இடத்துல வந்து அவர் டெலிவரி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு இருக்கணும். அதுவும் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுற இடத்துலையே. இவர் சம்பாதிக்கிறத காட்டிலும் ஃபியூச்சரில் இவர் வந்து பல மடங்கு செலவு பண்ணி தான் இவரோட ஹெல்த்தை வந்து இவர் கேர் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் வரும். அதுக்கு ஒர்க் பண்ணாமலே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வேற வழி இல்லை. நம்மளோட டெய்லி லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும்னா வி ஹேவ் டு சர்வைவ் ஆன் திஸ் ஹசார்டஸ் என்விரான்மெண்ட்ன்ற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இவங்கள தான் வந்து மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியா இந்த ஆர்டிக்கலில் கன்சிடர் பண்ணி இதோட இன்டர்பிளே, அதாவது அர்பனைசேஷன் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் வல்னரபிலிட்டிஸ் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க. இதோட கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இந்த மார்ஜினலைஸ்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் ஏரியாவில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய சிட்டிக்கு போனால் தெரியும், ரிச் பீப்புள் அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் இவங்க இருக்கிற ஏரியாலலாம் நீங்கள் நல்லாவே ட்ரீ கவர் வந்து பார்க்க முடியும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜினலிஸ்ட் பீப்புள் இருக்கிற ஏரியாவில் பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட கிடைக்காது, ப்ராப்பர் வாட்டர் கிடைக்காது, சானிடேஷன்ஸ் இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வாழ்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹசார்டஸ் சுச்சுவேஷனில் தான் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஒர்க்கும் அவங்களுக்கு அதில் தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு இன்ஃபார்மல் செட்டில்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஓகே, இது வந்து இவங்களோட கண்டிஷன் இன்னுமே அந்த ஒர்க் கண்டிஷன் அண்ட் இவங்களுக்கு வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்காது. அண்ட் இதனாலேயே வந்து அவங்க வந்து ஹெல்த்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ அர்பனைசேஷனை நம்ம இந்தியாவில் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாதனால அர்பனைசேஷனில் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓவர் பேர்டனாக இருக்கிறனால ப்ராப்பராக எல்லாருக்குமே வந்து ஹெல்த் சர்வீஸ் வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறனால பீப்புள் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தேடி போவாங்க. இது வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டியை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் இந்த ஹோல் ஆர்டிக்கிளும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, இதில் சில கேப்ஸ் இருக்குது அப்படி சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சர்வைலன்ஸ் பாலிசின்னு ஒரு பாலிசி வச்சுருக்கோம். ஆனால் இந்த பாலிசியில் பூவராக தான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஏன்னா ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸோட பர்டன் வந்து இந்தியாவில் குறைஞ்சிருக்கும். இன்ஸ்டெட் என்ன ஆகிட்டு போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ இது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலன்னு தான் அர்த்தம். ஓகே, அண்ட் நம்மளோட அர்பன் ஹெல்த் சிஸ்டம் வந்து ஓவர் பேர்டனாக இருக்குது, ஃப்ராக்மெண்டடாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அர்பனைசேஷனை வந்து பூவராக நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுனால எஃபெக்டிவாக பிளான் பண்ணலை. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 49% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் வந்து ஸ்லம் ஏரியாவில் தான் வாழ்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் அட்ரஸே பண்ணல. 49% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர். அப்போ நம்மளோட பாலிசியில் ஒரு கேப் இருக்குது, இதை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இந்த என்சிடியோட ஹெல்த் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 3rd சர்வேலேருந்து 5th சர்வே வரைக்கும் நமக்கு டேட்டா என்ன காட்டுதுன்னா இந்தியாவில் வந்து ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ கன்சம்ஷன் வந்து ப்ரீவியஸ் பீரியட்ஸை காட்டிலும் இப்போ வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆனால் இது ஒரு சைடு ரெடியூஸ் ஆகிறது நல்ல விஷயமா இருந்தாலுமே ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டி மாதிரியான டிசீசஸும் என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நமக்கு வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டியை வந்து இது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆத்தர் வந்து என்ன மாதிரி வே ஃபார்வர்ட், அதாவது சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் லெவல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆக்ஷன் பிளான் வந்து ஒன்று ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த எஸ்பெஷலி புவர் பீப்புள், மல்னரபிள் பீப்புள் அண்ட் மைக்ரேட் ஆகி ஒர்க்குக்காக இங்கே வந்திருப்பாங்கல்ல மைக்ரன்ஸ், ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம டார்கெட் பண்ணி ஒரு ஆக்ஷன் பிளான் கொண்டு வரணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எஃபெக்டிவாக இந்த ஆக்ஷன் பிளானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா லோக்கல் பாடிஸோட கொலாபரேஷன் பண்ணி தான் பண்ணணும், அது எஃபெக்டிவாக இருக்கணும். அண்ட் வந்து பீப்புளோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இது வந்து சக்ஸஸ் ஆகாது. ஸோ வி நீட் டு பிரிங் கம்யூனிட்டி பேஸ்டு மானிட்டரிங் அண்ட் சப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்னாலஜி ட்ரிவனாக போகணும். ஹெல்த் சொல்யூஷன்ஸ் வந்து டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கணும். அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆஸ்பெக்டில் வந்து வே ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்மளோட எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல். உங்களுக்கு வந்து டைரெக்டாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வராட்டினாலுமே இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மெயின்ஸில் கேட்குற பல கொஸ்டின்ஸ்க்கு ஒரு எஃபெக்டிவான ஆன்சர் கொடுக்கறதுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, that's all about this news article. And next news article, society will perish if population growth rates falls below 2.1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட சீஃப் மோகன் பகவத் அப்படின்றவர் வந்து இதை பேசியிருக்காரு. எதனால் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அதோட சீஃப் வந்து என்ன பாலிசி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவில் இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சில்ட்ரன்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம இதை என்ன பண்ணணும், அதை ஃபேவர் பண்ணணும், அதுக்கான பாலிசி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை ஃபேவர் பண்ணி இவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ இதில் வந்து நமக்கு
என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவர் பேசியிருக்கிறது வந்து டார்கெட் 2.1 சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்போது இது என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் தான். ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் அவங்களோட லைஃப் டைமில் ஆவரேஜாக எவ்வளோ சில்ட்ரன் பெற்றுக்கிறாங்க அப்படின்றது தான் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். இப்போ இதை நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாப்புலேஷன், ஒரு சொசைட்டியோட பாப்புலேஷன், அந்த இருக்கிற பாப்புலேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே எக்ஸாக்டா ரிப்ளேஸ் பண்ணணும்னா எவ்வளோ சைல்டு பர்த் இருக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்றது தான் இது ரிப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேட். அதாவது இந்த பாப்புலேஷன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரி வந்து பெரிஷ் ஆகாம இருக்கணும்னா, அழிஞ்சு போகாம இருக்கணும்னா அவங்களோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கண்டிப்பா 2.1 வந்து இருக்கணும். இருந்தாதான் அந்த ஜென்ரேஷன் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து சர்வைவ் ஆகி பாப்புலேஷன் வந்து ஃப்ளோரிஸ் ஆகும். இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து சர்வைவ் ஆகிறது கஷ்டம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ரேட் வந்து இப்போ 2.0 இருக்கு. அதாவது மேண்டேட்டட் 2.1க்கு கீழே போயிடுச்சு இந்தியாவுக்கு. அப்போ இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும். ஒரு கப்பல் வந்து 3 குழந்தைங்க பெற்றுக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோட்டிவ் பாலிசி வந்து நம்ம கொண்டு வரணும். அப்போதான் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரிப்ளேஸ் ஆகும். ஏன்னா இப்போ 1970s பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 5.2 இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2.0 வந்துருக்கு. அப்போ இது வந்து ஒரு நம்ம நேஷனுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், இன்னைக்கான லாஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், சென்டர் ஒர்க்கிங் ஆன் நேஷனல் பாலிசி டாக்குமெண்ட் ஆன் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசெண்டாக வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த உமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி போஸ்ட் மேரேஜ். ஸோ அதனால் இந்தியா இஸ் கன்சிடரிங் பாலிசி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 12% பாயிண்ட் ட்ராப் வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் உமனுக்காக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/3 வந்து ப்ரீ மேரிட்டல் எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் காஸ்ட் ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 3 உமனில் ஒரு உமன் வந்து அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ இந்தியாவில். அதுவும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அர்பனை காட்டிலும் ரூரல் ஏரியாவில் இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ என்டையர் இந்த ஆர்டிக்கல் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தி கேர் எக்கானமி. இதை பற்றி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம். ஓகே, ஏன்னா இந்த பாலிசி டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எடிட்டோரியல் ஆர்டிகல்ஸ் வரும். நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த நியூஸ் ஆர்டிக்கலை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Okay, thanks for watching this video guys.